ஓகே, கரிமதன் சார், இப்போது இந்த டைம்ஸ் நவ் ஜேவிசி கருத்து கணிப்பு நிறுவனத்தின் அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கின்றன. இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள். இதில் அதிமுக 128 147 இடங்கள் வரை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும், திமுக 75 95 இடங்கள் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று டைம்ஸ் நவ் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு 4 நிறுவனங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வந்த சூழ்நிலையில் டைம்ஸ் நவ் நிறுவனத்தின் எக்ஸிட் போல் முடிவுகளில் அதிமுக 147 இடங்கள் வரை, அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 117 இடங்களுக்கும் அதிகமாக 128 147 இடங்கள் வரை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று முதல் முறையாக இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பில் நடத்திய அத்தனை நிறுவனங்களிலும் ஒரே ஒரு நிறுவனமாக இப்போது டைம்ஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக 75 95 இடங்கள் வரை பிடிக்கும் என அறிவித்திருக்கிற அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதே போல தமிழக வெற்றி கழகம் 8 15 இடங்களில் தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் இந்த டைம்ஸ் நவ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த டைம்ஸ் நவ் நிறுவனத்தின் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால், ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் 110 இடங்கள் வரை அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் டைம்ஸ் நவ் இந்த வாக்கு கணிப்பு முடிவு பற்றி ஹரிமாதவன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது விஞ்ஞான ரீதியான வாக்கு முறை. இது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வரக்கூடிய நம்பர்ஸை தான் அவங்க சொல்றாங்க. உங்க சைட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது அது வலதா தெரியுது, உங்களுக்கு எதிர் சைட்ல இருந்து நான் பார்க்கும்போது அது இடதான் தெரியும். அந்த மாதிரிதான் 2 வாக்கு கணிப்பு முறைக்கு உண்டான வித்தியாசம். விஜய் கட்சி 25 30% வாக்கு 25 கிராஸ் பண்ணும் போதே திமுக அதிமுக சீட் கன்வர்ஷன்ல டைட்டா தான் போகும். இவங்க 100 அவங்க 100 இல்ல, இவங்களுக்கு அவங்களுக்கும் உண்டான வித்தியாசம் 20 சீட்டு 30 சீட்டுக்குள்ளதான் இருக்கும். திமுக 30 சீட்டு மேல இருக்கணும், இல்ல அதிமுக 30 சீட்டு மேல இருக்கணும், 20 சீட்டுக்குள்ளதான் மேல இருக்கணும். இந்த இடத்துல விஜய்க்கு சீட் கன்வெர்ட் ஆகி 25% மேல அவர் வாக்குகளை பெறும்போது இழுபறியா ஆகும் நினைக்கிறீங்களா சார்? தேர்தலில் இழுபறி ஆயிருமா முடிவு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமா, ஒருத்தருக்கு ஒரு பெரும்பான்மைக்கு பக்கத்துல போயிட்டு மற்றபடி 25% மேல விஜய் கட்சி தாவேகா கிராஸ் பண்ணும் போது, இல்ல தாவேகாக்கே சீட் கன்வெர்ட் ஆகும் போது இந்த மாதிரிப்பட்ட முடிவுகள் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு 100 தொகுதிக்குள்ள திமுக அதிமுக ஃபைட் இருக்கும் போது, ஒரு 35 50 தொகுதிக்குள்ள தாவேகாவும் அதுல ஃபைட்டா வந்து அவங்களுக்கு சீட் கன்வெர்டபிலிட்டி வாய்ப்புகள் இருக்கும் போது இந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் அமையும். இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 67க்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் என்ன தட்பவெப்ப நிலையில வந்துச்சோ, காங்கிரஸும் சீட் கன்வெர்ட் ஆயிடுச்சு, சுதந்திராவுக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு, சோசியலிஸ்ட் பார்ட்டிக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு, மாணிக்கவாளருக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு, ராமசாமி படையாச்சிக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு, முத்துராமலிங்க தேவருக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு, நாம் தமிழர் ஆதித்தனார் கட்சிக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு, மாப்போ சிவஞான கட்சிக்கு சீட் கன்வெர்ட் ஆச்சு. அதே ஒரு சூழ்நிலை தான் வெவ்வேறு அணிகள்ல இருக்கக்கூடிய 4 அணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சீட் கன்வெர்ட் ஆகுது.